ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல் நவி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ளவுஸோட பேக் பேட்டர்ன் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு கொடுத்த மெஷர்மெண்ட் ப்ளவுஸ்லேருந்து கரெக்ஷன்ஸ் சொல்லியிருக்காங்க, அதை எப்படி கரெக்ட் பண்ணி நம்ம நீட்டாக வரைகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நெக்லைன்லேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்துட்டு கீழே இறக்க சொல்லியிருக்காங்க. தென் இடுப்புலேருந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு கீழே இறக்கி வைங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ளவுஸஸ்லாம் ஆல்ட்ரு பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுங்க அந்த மாதிரி சொல்லும்போது பிகினர்ஸ் வந்துட்டு எந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நவி லைஃப் ஸ்டைல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கிளாத்தை டபுளாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துருக்குறோம். ஃபோல்ட் பண்ண எட்ஜ் வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. சுருக்கமாக இருந்தது அப்படின்னா நல்லா அயன் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பேட்டர்ன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கீழே எப்பயும் நம்ம ரா எஜஸ்க்காக ஒரு லைன் விடுவோம். ஸோ அந்த லைனை வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. தென் இதுக்கு மேலே இது நார்மல் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுக்காக 1.5 இன்ச் வந்து மடிச்சடிச்சு விட்டுருக்கோம். இதுக்கு மேலே நம்ம கஸ்டமர் கேட்ட கீழே 1 இன்ச் விடுங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம 1 இன்ச் மார்க் பண்ணுறோம். ஸோ அந்த 1 இன்ச்சை மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கும் ஒரு லைன் ட்ரா பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ மெஷர்மெண்ட் ப்ளவுஸை அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். எக்ஸ்டெண்ட் பண்ண சொன்னால் 1.5 இன்ச் நம்ம இப்போ மார்க் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கு மேலே தான் அளவு ப்ளவுஸை வைக்க போகிறோம். அளவு ப்ளவுஸில் சுருக்கம் இல்லாமல் வச்சுக்கோங்க. ஸோ இதை நம்ம இப்போ மார்க் பண்ண இந்த 1 இன்ச் இருக்குது பார்த்திங்களா, இந்த லைனுக்கு மேலே தான் வைக்கணும். இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் டாட் பிடிக்கிறதுக்காக ஒரு 1 இன்ச்சு ப்ளஸ் 1.5 இன்ச் வந்துட்டு சீம் அலவன்ஸ் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன மார்க் பண்ண போகிறோம் அப்படின்னா, நெக்கோட டெப்த் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ப்ளவுஸோட சென்டர் கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த சென்டரை இந்த லைனில் வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான நெக்கோட அளவு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கஸ்டமர் வந்துட்டு நெக்கு வந்துட்டு ஒரு 1/2 இன்ச் இறக்கி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கீழே ஒரு 1/2 இன்ச் வந்து இறக்கி வச்சிடலாம். 1 இன்ச் இறக்கிறாதீங்க, அது ரொம்ப வந்து டீப்பாக போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச் இறக்கி வச்சுக்கோங்க. 1 இன்ச் இறக்குனீங்க அப்படின்னா ரொம்ப டீப்பாக போயிடும். ஸோ அவ்வளோதான், நம்ம இப்போ மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ளவுஸோட ஹைட் வந்து மார்க் பண்ண போகிறோம். இது எங்கே மார்க் பண்ணணும் அப்படின்னா, நம்ம 1 இன்ச் லைன் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அங்கே தான் மார்க் பண்ணணும். கீழே இறக்கி மார்க் பண்ணிடக்கூடாது. ஸோ ஹைட்டை நம்ம இப்போ மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ணியிருக்கிறது ரெடி அளவு. எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் ஸ்டிச்சிங்க்கு சேர்த்து மார்க் பண்ணிடுங்க. இப்போ நெக்கோட அகலம் 2.25 இன்ச் வைங்க, போதுமானது. நெக்ஸ்ட்டு நம்ம இது எல்லாத்தையுமே லைன் பண்ணி விட்டுறலாம். ஸ்கேல் யூஸ் பண்ணி லைன் பண்ணுங்கள் பிகினர்ஸ். ஃப்ரீ ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா சம்டைம்ஸ் அளவுகள் எல்லாம் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக மறக்காமல் 1/2 இன்ச் விட்டுருங்க. ஸோ மார்க் பண்ணிட்டோம். நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு என்ன மார்க் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஷோல்டரோட அநீளம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ விசிபிளாக இல்லை, இப்போ கரெக்ட் பண்ணிக்கலாம். மெஷர்மெண்ட் ப்ளவுஸ்லேருந்து நம்ம ஷோல்டரோட அளவை கரெக்டாக மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். 2 இன்ச் இருக்குது. ஸோ அது கூட நம்ம சீம் அலவன்ஸ் சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம். நான் 2.25 இன்ச்சாக மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதே அளவை கீழேயுமே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ 2ஐயும் சேர்த்து லைன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன மெஷர்மெண்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆம் ஹோல் அளவு. இந்த மாதிரி சைடு ஜாயிண்ட் எடுத்துகிட்டு கீழே இருந்து இந்த ஆம் ஹோல் ஜாயிண்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, ஸ்லீவு, இந்த கீழே இருக்கிற அளவை எடுத்துக்கோங்க. ஸோ இதை எங்கே வைக்கணும் அப்படின்னா, நம்ம கீழே மார்க் பண்ணியிருக்கோம்ல இந்த லைனை எப்போ மறந்துடுங்க. நம்ம இந்த லைனில் இருந்து தான் அளவுகள் எல்லாமே நம்ம மார்க் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் இடுப்பு சுற்றளவு இந்த மாதிரி கீழே வச்சுட்டு ஸ்லீவ் ஜாயின் பண்ணியிருக்காங்கல்ல, அங்கே ஒரு மார்க் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டான அளவு கிடச்சிடும்.
ஸோ மேலே ஒரு 1/4 இன்ச் வந்து ஸ்லீவ் ஜாயிண்டிங்காக கொடுத்துருங்க. ஸோ இதையும் நம்ம லைன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு என்ன நம்ம ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னா ஆம்ஹோல் வளைவு. ஆம்ஹோல் வளைவு வரைகிறதுக்கு முன்னாடி நம்ம மார்பு சுற்றளவு எவ்வளோ அப்படிங்கிறத கரெக்டான மெஷர்மெண்ட்டை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்போவுமே நீங்கள் அளவு ப்ளவுஸ்லேருந்து மார்பு சுற்றளவு எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ளவுஸை உள்பக்கமாக திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டதுக்கப்புறம் சுருக்கம் எதுவுமே இல்லாமல் நீட்டாக எடுத்து விடணும். ஸோ எப்படி எடுத்து விடலாம் அப்படிங்கிறத நல்லா நோட் பண்ணிடுங்க. நம்ம நெக்கோட லைன் இருக்குது பார்த்தீங்களா, நெக்கோட ஷேப் வந்துட்டு மாறாமல் இருக்கிற மாதிரி நல்லா நீட்டாக எடுத்து விட்டுருங்க. இந்த மாதிரி மேலே பிடிச்சி இழுத்துட்டு சைடில் பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுருக்கம் எதுவும் இல்லாமல் நீட்டாக வந்து கிடச்சிரும். பாருங்கள், இப்போ நமக்கு ஓரளவு நீட்டாக இருக்குது. ஸோ இந்த ஆம்ஹோல் சைட்லேருந்து நெக்ஸ்ட்டு ஆம்ஹோல் வரைக்கும் லென்த் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆம்ஹோல்லேருந்து இந்த ஆம்ஹோல் ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜாயிண்ட் வரைக்கும். ஸோ இப்போ நம்ம டேப் யூஸ் பண்ணி இந்த மெஷர்மெண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத கரெக்டாக நோட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு எவ்வளோ அப்படின்னா 17.25 இன்ச் இருக்குது. அதை அப்படியே நம்ம டபுளாக ஃபோல்ட் பண்ணிடுவோம். ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 8.25க்கு ஒரு பாயிண்ட் கூட. நம்ம இப்போ 9 இன்ச்சு எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாயிண்ட் தானே மாறுது. நம்ம இப்போ 9 இன்ச் அளவே நம்ம மார்க் பண்ணிக்கிடுவோம். ஸோ மார்பு சுற்றளவு 9 இன்ச்சு. எக்ஸஸாக சீம் அலவன்ஸ் வந்துட்டு ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஆம்ஹோலோட வளைவு ஜாயின் வரைவோம் பார்த்திங்களா, அதுக்கு ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணி ஆம்ஹோலோட வளைவை அப்படியே வரைஞ்சி விட்டுடலாம். ஆம்ஹோலோட வளைவு ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த லென்த்லேருந்து சென்டர் பாயிண்ட் எடுத்து அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து நம்ம வளைவு போட ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த சைடு வந்து நம்ம லாஸ்ட்டு எண்டு வரைக்குமே இந்த வளைவை வந்து முடிச்சிடணும். அப்படின்னா தான் உங்களுக்கு பின்னாடி ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் லூஸும் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கிற லைன்ஸை ஜாயின் பண்ணி விட்டுறலாம். ஸோ நீட்டாக 2 லைன் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். சீம் அலவன்ஸை தனியாக. நெக்ஸ்ட்டு நெக்கோட ஷேப் வந்துட்டு வரையணும். ஸோ நம்ம இது நார்மல் ரவுண்ட் நெக் தான் போட போகிறோம். உங்களுக்கு இங்கே என்ன நெக் டிசைன் வேணுமோ அதை அப்படியே கொடுத்துருங்க. ஓவராலாக நம்ம இப்போ பேட்டர்ன் போட்டு முடிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி நெக்கோட ஷேப்பும் வரைஞ்சதுக்கப்புறம் ஆம்ஹோலோட அளவு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஆம்ஹோல் அளவு கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிடுங்க. செக் பண்ணுறது இந்த மாதிரி தான் செக் பண்ணணும். ஸோ நமக்கு 2 பாயிண்ட்டுமே கரெக்டாக ஈக்குவலாக இருக்குது. ஸோ நம்ம நீட்டாக பாருங்களேன், 2 கரெக்டாக இருக்குது. கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம ப்ளவுஸ் பீஸை இப்போ நம்ம பேக் பார்ட்டை நல்லா நீட்டாக வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நெக்கோட டெப்த்தும் இடுப்பு சுற்றளவும் அதிகமாக வேணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த கரெக்ஷன் பண்ணி தான் நீங்கள் ப்ளவுஸ் வந்து பேட்டர்ன் வந்து ட்ரா பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம நவி லைஃப் ஸ்டைல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் ஆல், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.